அண்மை செய்தி. பிற்போக்குத்தனமான பேச்சு குறித்து கைதான மகாவிஷ்ணுவுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. சென்னை விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மகாவிஷ்ணுவுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மகாவிஷ்ணுவை வரும் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிற்போக்குத்தனமான பேச்சு குறித்து கைதான மகாவிஷ்ணுவுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த அவரை சென்னை விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையும் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவருக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது.